ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு இயற்பியல் மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2024 2024க்கான வெரி இம்பார்ட்டன்ட் டாப் 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன சார் வெறும் 10 5 மார்க் கொஸ்டின் தானே? ஆமாம், வால்யூம் 1ல இருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வால்யூம் 2ல இருந்து சொல்கிறேன். வால்யூம் 1ல வந்து இது வரைக்கும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து 100% கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக இதிலிருந்து மேக்ஸிமம் நீங்கள் எழுத வேண்டிய கொஸ்டின் 3 கொஸ்டின் வரைக்கும் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வெறும் 10 கொஸ்டின் படித்து 3 கொஸ்டின் 15 மார்க் வாங்குறதுங்கிறது நிஜமாலுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் இந்த 10 கொஸ்டின் வந்து நீங்கள் நல்லா படிச்சிருங்க. இது வரைக்கும் எத்தனையோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நானும் போட்டிருக்கேன், நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வெறும் டாப் 10 கொஸ்டின்ஸ், ஒன்லி டாப் 10 கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் வேணால் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து பாருங்கள், பப்ளிக் ஹாஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம் எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் இதுலேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாங்க. வெறும் 10 கொஸ்டின் படித்தா 3 கொஸ்டின். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியத்துக்குமே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இதுக்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் வால்யூம் 1ல உள்ள டாப் 10 கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நடுவரைக்கோடு மற்றும் அச்சுக்கோடு மற்றும் நடுவரைக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டிபோல் ஆன் இட்ஸ் ஆக்சில் லைன் அண்ட் கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டிபோல் ஆன் இட்ஸ் ஈக்குவட்ரியல் பிளேன். அதாவது அச்சுக்கோடு மற்றும் நடுவரைக்கோடு, ஆக்சில் அண்ட் ஈக்குவட்ரியல் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவும் சம்டைம்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு 5 மார்க்கு கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் அச்சுக்கோடு மட்டும் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்டில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின் அழுத்தத்திற்கான கோவையை பெறுக. டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டிபோல். வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்கு. ஸோ இதுவும் ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் ஒன்று. அடுத்தது இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்லலாட்டி இது கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். இது உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க. வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். வாண்டிகிராஃப் இயற்கையின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்கவும். எக்ஸ்பிளைன் டீட்டெயில் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இஸ் த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெஃபினெட்லி யூனிட் 1லேருந்து இந்த 3 கொஸ்டின்லேருந்து தான் ஒரு 5 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஸோ தைரியமாக நீங்கள் நல்லா படிங்க. அடுத்தது பாருங்கள், மின்னோட்டத்தின் நுண் மாதிரி கொள்கையை விவரித்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மைக்ரோஸ்கோபிக் மாடல். டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆப்டைன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. இதுவும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ அதனால் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். 5 மார்க்கை பொறுத்தளவில் தெரியுதோ இல்லையோ மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக அந்த பாஸ் பண்ண பயப்படுற, பாஸ் மார்க் எடுக்கவே சிரமப்படுற ஸ்டூடெண்ட்டு, இப்போவுமே பார்டர் மார்க் 20-25 மார்க் மட்டுமே எடுத்து பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்களாம் வந்து தெரிஞ்சாலும் தெரியலாட்டி அட்டன் பண்ணி வச்சிங்கன்னா அதில் 1 மார்க் 2 மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது. உங்கள் டோட்டலை ரொம்ப இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கொஞ்சம் மார்க்காவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அட்டன் பண்ண வராங்க. ஏன்னா அட்டன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மார்க்கே வராது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மார்க் வருதோ இல்லையோ, பட் மார்க் வரதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வே இருக்குது, ஒரு சான்ஸாவது இருக்குது. ஸோ அந்த சான்ஸை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஸோ அட்டன் பண்ணி வைங்க, தெரியுதோ இல்லையோ. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொடர் மற்றும் பக்க இணைப்பு மின்தடையாக்கிகளில் தொகுப்பயன் மின்தடை மதிப்புகளை தருவி. எக்ஸ்பிளைன் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரியஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதையும் நல்லா வந்து படிச்சுங்க, கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்தது மின்னோட்டம் பாயும் முடிவில்லா நீளம் கொண்ட ஒரே நேர்கடத்தியிலார் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் யூசிங் பயோசாவர்ட் லா. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்கவும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை வருவி. டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் சீரியஸ் RLC சர்க்கியூட். அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது சைக்ளோட்ரானும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துங்க, சைக்ளோட்ரானோடைய கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அண்ட் இன்னொரு கொஷின் இதில் குறிப்பிட தவறிய ஒரு கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா
வீட் ஸ்டோன் சமண சுற்று அந்த கொஷின் கண்டிப்பாக கேட்கக்கூடியது செகண்ட் யூனிட்டில். ஸோ அது இல்லாத ஒரு கொஷின் பேப்பரே இருக்காது. அது வந்து இதில் வந்து டைப் பண்ணல மறந்துட்டோம், பட் அதை நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்தது வெளியீடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. உட்கவர் நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. எமிஷன் ஸ்பெக்ட்ரா, கிவ் த டைப்ஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அடுத்த அப்ஸ்கிரிப்ஷன் ஸ்பெக்ட்ரா, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ்னால் அது ஃபிசிக்ஸில் இதுதான். ஐ திங்க் ஒரு 12 கொஷின் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சைக்ளோட்ரான் ப்ளஸ் வீட் ஸ்டோன் சேர்த்து. இந்த டாப் 12 கொஷின் இப்போ நல்லா பார்த்துக்குங்க. அண்ட் தென் வால்யூம் 2ல் வந்து சொல்கிறேன். இன்னும் இதிலே நிறையா சொல்லலாம், பட் நான் அடுத்து பார்ட் 2 வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதாவது என்னென்னா அந்த ஒரு கட்டை ஏசி, 3 கட்டை ஏசி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபுல் சர்க்கியூட்டு, ஹாஃப் வேவ் சர்க்கியூட்டு, ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துங்க. இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் கொஷின்ஸ். நான் பார்ட் 2 வீடியோவில் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடு வரேன். இது வந்து முதற்கட்டமாக, அதாவது கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் படிக்காமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிற கொஷின்ஸை மட்டும் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஓவரால் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து வரேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகெயின் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அச்சுக்கோடு நடுவரைக்கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டிபோல், ஆக்சல் லைன் அண்ட் ஈக்குவல் பிளேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் டிபோல், பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டிபோல். ஸோ அடுத்தது வேண்டிகிராஃப் இயற்கையின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம், வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நுண்மாதிரி கொள்கை விவரித்து ஓம் விதி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்டு ஓம்ஸ்லா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். தொடர் மற்றும் பக்க இணைப்பு மின்தடைகள் காணப்படும் மின்தடை மதிப்பு, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரியஸ் அண்ட் பேரலல். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை, ஸ்ட்ரைட் லைன் கண்டக்டர் யூசிங் பயோசாவர்ட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மின்மாற்றியோட அமைப்பு மற்றும் செயல்பாடு, டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தொடர் அலசி சுற்று, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டு. ஸோ அடுத்தது வெளியீடு நிறமாலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அடுத்தது உட்கவர் நிறமாலை, அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரா, இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வீட் ஸ்டோன் சமண சுற்று, வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ், சைக்ளோட்ரான், அது சைக்ளோட்ரானோட வேலை செய்யும் விதம், ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.